ஹே பீஸ் வெல்கம் பேக் டு ஹலோ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாவேரோட வாய்ஸ் ப்ராசஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹவுஸோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, சதர்லாண்டோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒமேகாவோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒமேகா ஹெல்த் கேரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒமேகாக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து கிரியேட் பண்ணி அதில் ஒரு 3 வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தோட வீடியோ லிங்க்ஸுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தோம் அப்படின்னா நான் பர்சனலாக அட்டென்ட் பண்ணல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணி அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்டர்வியூ ஒரு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் நாக்ரி அண்ட் லிங்க்டின்ல தான் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கே அதை வந்து ஹெச்ஆர் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ எங்கே கண்டக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துறைப்பாக்கம்ல இருக்க சென்னை ஒன் ஐடி பார்க்கில் தான் இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ காலையில் 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்களுமே வந்து டேரெக்டாக வந்து காலைல 9 மணிக்கு சென்னை ஒன் கேட் 2க்கு வந்து போயிருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களோட ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு ஏதோ ஒன்று கொடுத்து உங்களோட கேட் பாஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள சென்னை ஒன்னோட பில்டிங் 2, அதாவது மேக்னம் பில்டிங்னு சொல்லுவாங்க, அந்த பில்டிங்கில் தான் வந்து எக்ஸாவேரோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன்னு சொல்லியிருக்காங்க. பட் தென் இது குரூப் டிஸ்கஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணலையா, அதுக்கு பதிலாக டேரெக்டாக எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு ஹெச்ஆர் இருந்து எல்லாரையும் தனித்தனியாக தான் வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக போன எல்லாத்தையுமே வந்து காமனாக கேட்ட கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஃபார்மாலிட்டி கொஷின்ஸ் தான். லைக் உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டில் அவங்க மேக்ஸிமம் செக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கேயுமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு காய் அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் எந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே எப்படிலாம் இருந்துச்சுங்கிற மாதிரி கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நார்மலான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு வந்து ஈவினிங் 5 o'clock தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களோட லஞ்ச் அதுக்கப்புறம் வந்து பிரேக் டைம்லாம் எடுத்துகிட்டு ஷார்ப்பாக 5 o'clock வந்து திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்துருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் 9 o'clock ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் ரவுண்ட் முடியறதுக்கே வந்து 12:30 கிட்ட ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து ஈவினிங் 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க திருப்பி பேசிக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து நைட் ஷிஃப்ட் ஜாப். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் இது வந்து நைட் ஷிஃப்ட்டு, உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் ஓகேவா இல்லையாங்கிற மாதிரி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட நீங்கள் ஏன் ஐடி ட்ரை பண்ணாமல் இங்கே பிபிஓ வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஐடியில் வந்து இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் இல்லை, அதனால நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் அங்கே ஒர்க் கிடச்சிதுன்னா வந்து போயிடுவீங்களா, இல்லை அப்ஸ்காண்ட் ஆயிருவீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து இல்லை, நாங்கள் இப்போதைக்கு இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ட்ரைனிங் வந்து 1 month ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 16K வந்து டேக் ஹோம் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப் ஃபெசிலிட்டி வந்து 1 வே கேப் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து நைட்டு ட்ராப்புக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சேலரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேலரி அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணி 1 month ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் எப்போ சேலரி வருமோ அதே டேட்டில் உங்களுக்கும் நீங்கள் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதோட சேலரி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுது. ஸோ ஒமேகா மாதிரிலாம் இங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சா தான் சேலரி அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்களும் இந்த இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணி ஸோ உங்களோட ஜாப் வந்து செக்யூர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இது வரைக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணதுலேயே இந்த வீடியோ தான் வந்து இருக்கிறதுலே ஒரு ஷார்ட்டஸ்ட் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து இன்டர்வியூஸ் வெறும் 2 ரவுண்டில் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ பெருசாக இதில் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் மேஜராக இங்கே ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட எல்லா லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களை மாதிரியே வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நமக்கு உங்களோட சப்போர்ட் வந்து குடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஹரிசரன் சைனிங் ஆஃப்.